இன்று பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம். வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்தார் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அன்று பூஜை அறையில இந்த ஒரு 3 பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பொருள் என்னென்ன பொருள் அப்படின்னா சந்தனம், துவரம்பருப்பு, சுக்கு. இது 3மே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாகும். சந்தனம் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு சாத்துவாங்க, ரொம்ப விசேஷம். குளிர குளிர முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது துவரம் பருப்பு. நம்மளுடைய கடன் பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வதற்கு துவரம் பருப்பை வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் கொட்டி பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்தது சுக்கு. சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைன்னு பழமொழியே சொல்லியிருக்காங்க. இந்த 3 பொருட்களையும் இன்று